நேதாஜி மக்கள் கட்சி தலைவருமான ஐயா வரதராஜன் அவர்களுக்கு சிசிடிவி ராஜு அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். அடுத்து நேதாஜி டிவி உரிமையாளர், நேதாஜி மக்கள் கட்சி தலைவர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அவருடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படவே மாட்டார் ஐயா அவர்கள். நான் தினமும் அவரை பார்க்காம தூங்கவே மாட்டேன். நீதி தவறாமல் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மோடிக்கும் பயப்பட மாட்டார், இங்கே இருக்கிற சிஎம் அவர்களுக்கும் பயப்பட மாட்டார். தவறுனா தவறு அப்படி நேர்பட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் இருக்குன்னா இது ஐயா ஊடகம் தான். வேறு எல்லா ஊடகமும் விலை போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் விலை போய்விட்டன. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரே ஊடகம் நேதாஜி டிவி மட்டும்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் உங்கள் முன்னே சிறப்புரையாற்றுவார். துரை கருணா அவர்களே, ஓய்வு பெற்ற பொறியாளர் எஸ்.எம். மனோகர் அவர்களே, பிரேக் ஆகுது, அடிக்கடி பிரேக் ஆகுமா? ஓகே. மற்றும் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் அப்படின்னு ஒரு விழா வச்சுருக்காங்க. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பிறந்த நாள் வரும். கருணாநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாள். ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறந்த நாள். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஆயிரத்தில் ஒருவன் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் கூட சென்னை சார்பாக அண்ணன் திரு வரதராஜன் அவர்களுக்கு நேதாஜி தொலைக்காட்சி சார்பாக உண்மை செய்திகளை வெளியிடுவதற்காக நன்றி தெரிவித்து நாங்கள் அவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம். என்ன செய்கிறாரு அவரா? சும்மா சுற்றிடுற வெட்டி ரிட்டையர்டு ஆஃபீஸர். எங்கே போனாலும் ஆமாம்.